ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் இருக்கிற 3வது பருவத்தில் அலகு 1 பசுமை சுற்றுச்சூழல் இதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 67 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் இருக்குது பாருங்கள், கழிவுகளை பிரித்தல். ரெண்டாவது ஒன் மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் இருக்குது பாருங்கள், நெகிழி தட்டு. மூணாவது ஒன்வார்டு, எப்போதும் கழிவுகளை ஒரு தொட்டியில் போடுவது முக்கியம், அது டேஸ் பாதுகாப்பிற்கு அவசியம். ஆன்சர் எதுக்கும் ஆவணாதான், சுற்றுச்சூழல். நாலாவது, டேஸ் என்பது 3Rல் உள்ள முதல் R ஆகும். ஆன்சர் வந்து குறைத்தல். 4 ஒன்வார்டுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன்வார்டு, டேஸ் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல். ரெண்டாவது, எளிதில் மக்கக்கூடிய பைகள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துளக்கிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து மூங்கில். அடுத்து மூணாவது, டேஸ் நமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் வந்து நெகிழி மாசுபாடு. நாலாவது ஒன்வார்டு, டேஸ் ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பொருளாகும். ஆன்சர் வந்து பல அடுக்கு நெகிழி. அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்வார்டு பாருங்கள், நெகிழி கழிவுகள். ஆன்சர் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும். அடுத்து ரெண்டாவது ஒன்வார்டு, கழிவுகளை பிரித்தலின் 4ஆம் படி. ஆன்சர் வந்து கழிவுகளை அகற்றல். அடுத்து மூணாவது, குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தலின் சுருக்கம் வந்து 3Rகள். நாலாவது ஒன்வார்டு, சில்வர் பாத்திரம். ஆன்சர் வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள். இப்போ அடுத்த பேஜ் கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சரியா தவறா என எழுதுக. 3R செயல்முறைகளினால் நிலப்பகுதியில் நிரப்புவதற்கு செல்லும் கழிவுகளின் அளவு குறைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து சரி. ரெண்டாவது ஒன்வார்டு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவை. ஆன்சர் வந்து தவறு. மூணாவது, நெகிழிப்பை, தெர்மாக்கோல் மற்றும் பல அடுக்கு நெகிழி ஆகியவை மறுசுழற்சி பொருட்கள் ஆகும். ஆன்சர் வந்து தவறு. நாலாவது, குப்பைகளை முறையாக பிரிக்கக்கூடாது. ஆன்சர் வந்து தவறு. அடுத்து 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையில்லை. ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3R என்றால் என்ன? ஆன்சர் கீழே சைடில் எழுதிக்கோங்க. குறைத்தல் ரெடியூஸ், மறுபயன்பாடு ரீயூஸ் மற்றும் மறுசுழற்சி ரீசைக்கிள். இதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், மக்கும் கழிவு என்றால் என்ன? ஆன்சர் பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 64ல் இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு வரியிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நுண்ணுயிர்களால் சிதையக்கூடிய அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 4வது வரி பாருங்கள், எனப்படும், அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், கழிவு மேலாண்மையின் வெவ்வேறு படிநிலைகளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 55ல் கடைசி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கழிவு மேலாண்மையில் 4 படிநிலைகள். அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த 4வது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கழிவுகளை அகற்றுதல், அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின், மறுசுழற்சி செய்யக்கூடிய ஏதேனும் 5 பொருட்களின் பெயர்களை எழுதுக. கீழே எழுதிக்கோங்க. காகிதம், அட்டை, நெகிழி, உலோகங்கள், கண்ணாடி. இந்த 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின் வருவனவற்றிற்கு விடை தருக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நீங்கள் வீட்டில் எவ்வாறு குப்பை கழிவுகளை கையாள்வீர்கள்? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 61ல் கழிவுகளை பிரித்தல் கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து குறிச்சிக்கோங்க. வீட்டு கழிவுகளை மக்கும் தன்மை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து 3வது வரி பாருங்கள், தயாரிப்புகளை உருவாக்கலாம், அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் யாவை? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 63ல் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 2வது கொஸ்டின் போட்டு நெகிழி பைகள், அடுத்து நெகிழி தட்டுகள், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் எழுதினா போதும் பாயிண்ட்ஸாக. நெகிழி பைகள், நெகிழி தட்டுகள், நெகிழி நீர் பைகள், நெகிழி குழாய்கள். இந்த 4 இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெகிழி பைகள், நெகிழி தட்டுகள், நெகிழி நீர் பைகள், நெகிழி குழாய்கள். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், மறுசுழற்சியின் நன்மைகளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 60ல் 3வது வரி பாருங்கள், புதிய பொருட்களை உருவாக்க தேவைப்படும் நீர், தாதுக்கள், மரம் போன்ற வளங்களை சேமிக்க உதவுகிறது. இந்த 2 வரி மட்டும் குறிச்சிக்கோங்க. இதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் என்றால் என்ன? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க.
பேஜ் நம்பர் 64ல் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து குறிச்சிக்கோங்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 4வது வரை பாருங்கள், அழைக்கப்படுகின்றன இருக்குது, அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.